தாம்பரம் நகரில் இந்த ஆண்டில் 278 பேர் சாலை விபத்தில் மரணம். தாம்பரம் நகரில் 2026ஆம் ஆண்டில் இதுவரை 278 பேர் விபத்துகளில் உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கின்றது என போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் விநாயகம் தெரிவித்துள்ளார். தாம்பரத்தில் தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு மற்றும் போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அமைப்பினர் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு போக்குவரத்து காவலர்கள் சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு இலவசமாக தலைக்கவசங்களையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாம்பரம் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் விநாயகம் பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து விழிப்புரையாற்றினார். சாலை விதிகளை கடைபிடிப்பது குறித்து மேடையில் பேசிய துணை ஆணையர் பிரபாகர், சாலை விபத்துகளை குறைக்க அரசு பல்வேறு சிக்னல்கள் மற்றும் சாலை குறியீடுகளை அமைத்து வருகின்றது. இதற்காக 2.86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகின்றன. இருப்பினும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் விழிப்புணர்வும் இல்லாமல் விபத்துகளை முழுமையாக தடுக்க முடியாது. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குள் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 478 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். நடப்பு 2026ஆம் ஆண்டில் இதுவரை 278 பேர் விபத்துகளில் உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. குறிப்பாக 10 முதல் 18 வயதுடைய இளம் வயதினர் விபத்துகளில் சிக்கி தங்களது உயிரை இழப்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பாகும். வாகன ஓட்டிகள் அனைவரும் அதிவேகத்தை தவிர்த்து உரிய வேக கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். சாலையில் நடந்து செல்பவர்கள் எதிரே வரும் வாகனங்களை தெளிவாக கவனிக்கும் பொருட்டு எப்போதும் தங்களது வலதுபுறமாகவே நடக்க வேண்டும். இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். பொதுமக்களாகிய நாம் அனைவரும் போக்குவரத்து விதிகளை முறையாக மதித்து நடந்தால் மட்டுமே விபத்தில்லா சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த விழிப்புணர்வு முகாமில் சமூக ஆர்வலர்கள், திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். இதை இந்த ரோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், டிராபிக் நல்லபடியா போகணும், ஆக்சிடென்ட் யாருமே ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய அமௌண்ட் கவர்மெண்ட்ல ஒதுக்குறாங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 2 கோடியே 86 லட்சம் 2 கோடியே 86 லட்சம் நம்ம தாம்பரம் தமிழ் ஸ்டேட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. என்னதுன்னா இதெல்லாம் டெவலப் பண்றதுக்காக சிக்னல் போடுறது, ரோட் மார்க்கிங். இப்ப பாத்தீங்கன்னா பல்லாவரம் பிரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சண்டை இதுல போட்டுருப்பாங்க பாத்தீங்களா, டெலிமினேட்டர்ஸ் அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. அது ஒரு லைனா இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது. இதெல்லாம் கவர்மெண்ட் இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம இதை ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, ஒரு உயிர் போகக்கூடாது. உயிர்ன்றது பெரிய விஷயம், பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுல நம்ம ஒரு மனிதரா பிறந்திருக்கிறோம். அந்த உயிரை ஒரு சாதாரண ஒரு ஆக்சிடென்டாக நம்ம இது பண்ணக்கூடாது. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2025ல டோட்டலா 478 பேர் நம்ம தாம்பரம் இதுல தமிழ் ஸ்டேட்ல இருந்திருக்கோம். 478 பேர் எல்லாம் செல்ஃப் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, ஒரு சிலர் இதே மாதிரி டூ வீலர்ல கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாம போயிட்டு ஸ்பீடா போய் விழுறது, இது மாதிரி நிறைய 478 பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வருஷம் 26ல பாத்தீங்கன்னா ஜனவரில இருந்து இந்த டேட் வரைக்கும் 278 பேர் இருந்திருக்கிறாங்க. இதுக்காக தான் இவங்கெல்லாம் இது மாதிரி ஒரு சமூக சேவகர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, மக்கள் நல்லபடியா போகணும், அது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்றதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க, இது மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். நாங்களும் டெய்லி நம்ம டிராபிக் சைட்ல பாத்தீங்கன்னா ஆல் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே நாங்க பண்ணிருக்கோம். ஒரு 3 மந்த் பேக் கூட பாத்தீங்கன்னா ஆல் ஸ்கூல் காலேஜ் ஒரே டைம் 1 லட்சம் பேருக்கு அவேர்னஸ் பண்ணோம். ஒரு நாள் 1 லட்சம் பேர் எங்க போலீஸ் அத்தனை பேரும் போயிட்டு அவேர்னஸ் பண்ணாங்க. இது மாதிரி டெய்லி அவேர்னஸ் ரோட்ல பாத்தீங்கன்னா பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு உயிர் போகக்கூடாது. ஒரு 10 வயசு, ஒரு 12 வயசு, 15 வயசு, 18 வயசு, இந்த வயசுல எல்லாம் ஒரு உயிர் போகுதுன்னா அது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. கஷ்டம் தானே, நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால அப்படியேப்பட்ட ஒரு இதை நீங்களும் வீட்டுல பசங்களுக்கு நல்லா சொல்லி தரணும். கரெக்டா வண்டி ஓட்டணும். நம்ம ஓட்டுற வண்டியுமே ரொம்ப ஒரு 60லயோ 80லயோ 90லயோ போறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட். 40ல போறதுக்கும் 60ல போறதுக்கு என்ன டிஃபரெண்ட்? ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போவோம், 2 நிமிஷம் பின்னாடி போவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இதனால ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி நம்ம கையோ காலோ போச்சுன்னா, நமக்கு ஒரு ஹெல்த் இல்லாத போச்சுன்னா அப்புறம் எதுவுமே கிடையாது. ஹெல்த் இஸ் லாஸ், எவ்ரிதிங் இஸ் லாஸ். ஹெல்த் இஸ் ஹெல்த். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம உடம்பு நம்ம தான் பாத்துக்கணும். நம்ம பசங்க பாத்துப்பாங்க, அவங்க பாத்துக்குவாங்க, பின்னாடி எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு கால் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் லெக் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது, நம்ம கடைசி வரைக்கும் அதை நம்ம இறக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு ஊனமாவே இருக்கும்.
இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.